என்ன கற்பகாம்பாள் மேடம் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? கற்பகாம்பாள் மேடம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எப்பவுமே பின்வாங்க மாட்டாங்க. ஆனா ஏன் அவங்க இப்ப கோர்ட்டுக்கு வரலங்கிறது தான் பிரச்சனையே. இப்ப என்ன பண்றது? இந்த கேஸை இன்னைக்கு முடிக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லாயர் கற்பகாம்பாள் இந்த கேஸ்ல ஆஜராகாமல் இருப்பது எனக்கு சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. அவருக்கு போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது. அவர் வந்தாலும் வராவிட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். ஆகையால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்ப தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துருச்சு. இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே மிஸ்டர் செந்தமிழ் செல்வனிடம் போதுமான ஆதாரங்கள் இருந்தாலும் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்பதால் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எதிர்த்தரப்பில் வாதாட ஒரு லாயரை ஏற்பாடு செய்து கொள்ள 48 மணி நேரம் கால அவகாசம் இந்த கோர்ட் கொடுத்தது. இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த கற்பகாம்பாள் அவர்களுடைய வாத திறமையின் அடிப்படையில், அவர்கள் எழுப்பிய நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட 4 பேர்களான அர்ஜுன், அகிலா, ஆஷா, ஆதிகேசவ பெருமாள் இவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கப்பட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அவர்கள் அனுப்பிய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்டு சத்யாவின் சாக்கு மூட்டையில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸோடு ஒத்துப்போகாத காரணத்தால் இந்த வழக்கில் சந்தேகப்படக்கூடிய இவர்கள் 4 பேரையும் கைது செய்து குற்றம் சுமத்துவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. எனவே டெட் பாடியில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் துர்காவுடையது என்பதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர்.